வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த 24 வோல்ட் டிசி மோட்டாரை வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியுமா, எந்த வகையில விவசாயத்துக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இந்த டிசி மோட்டார் 24 வோல்ட்டை வச்சு உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய கரண்டே இல்லாத பகுதியில வீடு கட்டி இருக்கவங்க, அந்த மாதிரி இடத்துல உள்ளவங்களுக்கு வந்து போர்ல இருந்து உங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கலாம், கரண்டை எப்படி நம்ம லைட்டிங், ஃபேனு, டிவி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன செட்டப் தேவை அப்படின்ட்டு இதே மோட்ரு இதே பேனல் செட்டப் வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அது வந்து வீட்டு யூஸுக்கு போட்டோம். இப்போ விவசாயத்துக்கு, அதாச்சும் நம்ம விவசாயத்துக்கு இந்த மோட்டரை எந்த வகையில பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த மோட்டர் வந்து 24 வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடியது. 400 வாட்ஸ் சோலார் பேனல்ல 24 வோல்ட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய மோட்டார் இந்த மோட்டார். இதுல டெலிவரி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 1 இன்ச் டெலிவரி வரும். இந்த 1 இன்ச் டெலிவரிக்குள்ளதான் நீங்க வந்து ஒரு விவசாயத்தை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு, அதாச்சும் அந்த 1 இன்ச் டெலிவரி தண்ணி வரக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை மாத்திரம் நீங்க வந்து இதுல வந்து பயன்படுத்த முடியும். அதுக்காண்டி நமக்கு 3 இன்ச் டெலிவரி, 4 இன்ச் டெலிவரி அப்படிங்கிற செட்டப் மோட்டர் வந்து இது கிடையாது. இது வந்து கரண்ட் இல்லாத பகுதியில நம்மளால கூடுதலா அமௌண்ட் போட முடியல, கொஞ்சம் அமௌண்ட்ல நம்ம ஒரு விவசாயம் பண்ணணும். நம்ம கிட்ட வந்து நிலம் இருக்கு, கிணறு இருக்கு, ஆனா கிணத்துல தண்ணி இருக்கு, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரண்ட் இல்லை, ஆனா விவசாயம் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நீங்க டீசல் மோட்டர் வச்சு நீங்க ஏதாச்சும் பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டீசல் மோட்டர் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு இந்த செட்டப்பை நீங்க அழகா பயன்படுத்தலாம். ஆனா அந்த 1 இன்ச் டெலிவரி தண்ணி தான் வரும். நீங்க அதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி, ஒரு 1000 லிட்டர் டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணி, அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, சொட்டு நீர் பாசனமா நீங்க மாற்றி இதை வந்து இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். சூப்பரா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த மோட்டார் வந்து ஒரு பிஎல்டிசி மோட்டார் கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் மோட்டார் தான். இது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு வந்து அந்த வகையை சேர்ந்த மோட்டர் தான். இது வந்து ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டயத்துல உங்களுக்கு ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இது ஆஃப் ஆயிடணும். உங்களுக்கு பிஎல்டிசி மோட்டார் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, பிஎல்டிசி மோட்டார் இதுல இருக்கு, ஆனா கொஞ்சம் ரேட்டு கூட. இது வந்து ஒரு 6000 ரூபா 6500 பட்ஜெட்ல இந்த மோட்டர் வரும். நம்ம பிஎல்டிசி மோட்டர்னா ஒரு 10,000 15,000 இந்த பட்ஜெட்ல வரும். நான் உங்களுக்கு சிம்பிளான பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்ம பண்றதுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு கிணத்துல விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மோட்டரே உங்களுக்கு தாராளமா போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் தான் அந்த டேங்கை ஃபுல் பண்ணிட்டு சொட்டு நீர் பாசனத்துக்காண்டி பயன்படுத்த போறோம் அப்படின்னா இந்த மோட்டர் உங்களுக்கு தாராளமா போறோம். கிணத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 அடி 60 அடி கிணத்துல இருந்து அழகா தண்ணி எடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த மோட்டர் முக்கியமா போர்ல பயன்படுத்தக்கூடிய மோட்டர் தான். அந்த போர்ல பயன்படுத்தக்கூடிய மோட்டர் தான் நம்ம வந்து கிணத்துக்கு பயன்படுத்துறோம். அதாச்சும் போர்ல பயன்படுத்தினீங்க அப்படின்னா 100 to 120 அடி வரைக்கும் இந்த மோட்டர் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு கீழே நீங்க ஆழமா போட்டீங்க அப்படின்னா இது வந்து தம் இருக்காது, ரொம்ப தண்ணி வெளியே டெலிவரி பண்ண முடியாது. உங்களுக்கு 100 அடி 120 அடி வரைக்கும் இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் போருக்குள்ள. இதே இது நீங்க கிணறா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிணறு சைஸ் பெருசா, அதனால உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா கூடுதலா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து கிணத்துல நீங்க போட்டீங்கன்னா தண்ணி டெலிவரி அதிகமா வரும். உங்களுக்கு அந்த 400 வாட்ஸ் பேனல் மட்டும் நீங்க நல்ல ஒரு வெயில் பெறக்கூடிய இடத்துல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுல இருந்து வரக்கூடிய மோட்டர்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் தண்ணி வந்து நல்ல தெளிவா உங்களுக்கு வந்து சூப்பரா வரும். இதை வந்து நீங்க எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இப்போ நான் ஒரு நிலப்பகுதி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நிலம் இருக்கு, வாழை போட்டிருக்கீங்க, வாழையோ முருங்கையோ, ஒரு குறிப்பிட்ட உங்களால சொட்டு நீர் பாசனம் மூலம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உள்ள விவசாயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, கரண்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மோட்டாரை போட்டு இந்த 400 வாட்ஸ் பேனல் வச்சு நீங்க அழகா செட் பண்ணலாம். பாருங்க, இந்த போட்டோவில் நான் காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி நீங்க செட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன யூஸுக்கு இந்த மோட்டர் வந்து என்ன யூஸுக்கு பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு திங்கிங் தோணும். அதாச்சும் நிலம் இருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட விவசாயம் பண்றவங்க, ஒரு கண்ணு வச்சு நட போறவங்க அப்படின்னா, ஒரு மாங்கன்னோ தென்னங்கன்னோ இது ஒரு குறிப்பிட்ட அளவுல வச்சு பல ஏக்கர் கணக்குல வைக்கவங்களுக்கு நான் சொல்லலாம். அது அவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட அளவுல, ஒரு சின்ன ஒரு அளவுல ஒரு 100 கண்ணு 150 கண்ணு இப்படி வச்சு வளர்க்குறவங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வளர்க்குறவங்களுக்கு இந்த மோட்டர் வந்து அழகா பயன்படும். அதாச்சும் தண்ணியை வந்து அவங்க வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாவே நீ உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி அழகா விடலாம். 1000 லிட்டர் டேங்க்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் மூலமாவே இது வந்து எல்லா பக்கம் மரங்களுக்கு கண்களுக்கு வந்து சப்ளை வந்து தண்ணி சப்ளை கிடைச்சிக்கிறோம். கரண்டே இல்லாத பதிகள் விவசாயிகளுக்கு தான் இதனுடைய அருமை வந்து மெயினா தெரியும். நான் அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த இதே மோட்டர் வீடியோக்கு கேட்டிருந்தாங்க, விவசாயத்துக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்காண்டி சொல்றேன், விவசாயத்துக்கு ஃபுல் விவசாயத்துக்கு இதை பயன்படுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள விவசாயங்களுக்கு மட்டும் சொட்டு நீர் பாசனம் வச்சு எதெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விவசாயங்களுக்கு மட்டும் இந்த மோட்டார் பயன்படும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நெல் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா, இது வந்து நெல் விவசாயத்துக்கு பயன்படும். நெல்லுக்கு வந்து அதிகமான தண்ணி தேவை, டெலிவரி வந்து அதிகமா, அதாச்சும் டெலிவரி அவுட்புட்டு
இன்ச்செல்லாம் 3 இன்ச்சு 4 இன்ச்சு பைப்ல வரக்கூடிய டெலிவரி தான் அதுக்கு வந்து தக்கான விவசாயம் பண்ண முடியும் நெல் விவசாயத்துக்கு. ஆனா இது 1 இன்ச்சு டெலிவரி வரக்கூடிய செட்டப். இதுக்கு வந்து அவ்வளவு நிலப்பரப்புக்கு தண்ணி கொடுக்க முடியாது. அதனால நெல் விவசாயத்துக்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்த முடியாது. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாழை, தென்னை, மாங்கன்னு வச்சு வளர்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு, அது போக மிளகா அதெல்லாம் போடுறீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலம் நீங்க போட்டுக்கலாம். சொட்டு நீர் பாசனம் மூலம் இதுல போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள பண்ணலாம். உங்களுக்கு நான் சோலார் சொல்லுவேன் பாருங்க, 400 வாட்ஸ் பேனலு, ஒரு மோட்டர், ஒரு சுவிட்ச், இந்த 3 செட்டப் தான் இதுக்கு தேவை. பேனலும் இந்த மோட்டர் தான் உங்களுக்கு மெயின். சுவிட்சுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். பேனல், மோட்டர், இந்த 2 செட்டப் வச்சு நீங்க அழகா ஒரு கிணத்துல இருந்து அழகா தண்ணி எடுக்கலாம். அதே இது நீங்க போர் கிடந்துச்சு அப்படின்னா ஒரு 100 அடி போர்ல நல்லா தண்ணி கிடக்குன்னா ஒரு 40 அடி மட்டத்திலே கிடக்கு அப்படின்னா அழகா போர்ல இருந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு 100-120 அடி ஆழம் போட்டுட்டு இந்த மோட்டரை அழகா டெலிவரி தண்ணி எடுக்கலாம். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து விவசாயிகளுக்கு வந்து கிணறு உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் மெயினா ரெக்கமெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கிணத்துல இருந்து அழகா இந்த மோட்டர் வந்து தண்ணி தள்ளும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிணறு இருக்கு, நிலப்பரப்பு இருக்கு, எனக்கு வந்து நிலம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அதுக்கு தக்கன தண்ணி வந்து எடுக்க கரண்ட் இல்லை, நான் ஆயில் மோட்டர் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செட்டப்பை அழகா பண்ணலாம். இந்த செட்டப்பை நீங்க பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதுல உள்ள கனெக்ஷனை நான் சொல்றேன் பாருங்க. 400 வாட்ஸ் பேனலு, அந்த பேனல்ல இருந்து லைன் எடுத்து உங்களுக்கு ஒரு சுவிட்ச் டிபி சுவிட்ச் ஒரு சுவிட்ச் வச்சுக்கோங்க. சுவிட்ச் வச்சுட்டு அந்த சுவிட்ச்ல இருந்து அவுட்புட்டை டைரக்டா மோட்டர் கனெக்ஷனுக்கு கொடுத்துருங்க. அந்த மோட்டருக்கு கொடுத்து நீங்க மோட்டரை 1 இன்ச்சு பைப் கனெக்ட் பண்ணி டைரக்டா உங்களுக்கு வந்து கிணறோ போர்னா 100 அடிக்கு போட்டுக்கோங்க, 100-120 அடிக்கு போட்டுக்கோங்க. போர்ல போடும்போதும் சரி, கிணத்துல போடும்போதும் சரி, ஒரு கயிறு, ஒரு ரோப் ஒன்று கட்டிக்கோங்க. ரோப்பு கட்டிட்டு டைரக்டா நம்ம நார்மல் நீர்மூழ்கி மோட்டர் வந்து இறக்கும்போது ரோப் கட்டுற மாதிரி கட்டிட்டு நீங்க டைரக்டா போர்ல இறக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியா உங்களுக்கு ஒயர் டேமேஜ் ஆயிடக்கூடாது, அந்த பைப் டேமேஜ் ஆயிடக்கூடாது. அவை ரெண்டையும் பார்த்துட்டு நீங்க போருக்குள்ள இறக்கி இதை வந்து மேல ரோப்பை வந்து கட்டி விட்டுருங்க. இதே இது கிணறுனா ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ரோப்பை வந்து நீங்க சாதாரணமா ஓரளவு நார்மல் சேஃப்டியில நீங்க கட்டி விட்டாலே போறேன். கிணறு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கும். போருங்கும் போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமா போகுது மோட்டர் அப்படிங்கிறனால கொஞ்சம் சேஃப்டியா எச்சரிக்கையா பாத்துக்கிடணும். கிணறு அப்படிங்கும்போது சாதாரண ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு கட்டி நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கனெக்ஷன் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பேனலு, இந்த ஊடையில ஒரு சுவிட்ச், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டரு, இந்த 3ஐயும் வச்சு நீங்க வந்து டைரக்டா நீங்களே செட் பண்ணலாம். டெக்னீஷியன் யாருமே தேவையில்லை, நீங்களே செட் பண்ணலாம். ஆனா 1 இன்ச்சு டெலிவரி வரும். நீங்களா திங்க் பண்ணிக்கோங்க, இந்த 1 இன்ச்சு டெலிவரியில நம்ம என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்றேன், அதாச்சும் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து பெருசா உள்ள விவசாயிகளுக்கு பயன்படாது. ஒரு சின்ன விவசாயம், சின்ன அளவு இடம் இருக்கு, அதுல ஒரு கிணறு இருக்கு, இல்லைன்னா ஒரு போர் இருக்கு, போர்ல நல்லா தண்ணி இருக்கு, அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செட்டப் அழகா பயன்படும். அதுக்காண்டி நான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். இந்த செட்டப் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதாச்சும் பெரிய அளவுக்கு உள்ளவங்களுக்கு பயன்படுத்த முடியாது, சின்ன அளவுல உள்ளவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு மாடுகளுக்கு தண்ணி எடுத்து ஒரு தொட்டியில வெளியே கொண்டு வரணும் கிணத்துல இருந்து அப்படிங்கிறதுனாலும் இந்த செட்டப் வச்சு உங்களுக்கு தண்ணி எடுத்து மேல கொண்டு வந்துக்கலாம். தண்ணி நல்லா தெளிவாவே வரும். நான் சொன்ன மெத்தட்ல போட்டீங்கன்னா தண்ணி நல்லா தெளிவாவே வரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம சொன்னது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவு விவசாயத்துக்கெல்லாம், ஒரு சின்ன அளவிலான நிலப்பகுதி வச்சிருக்கவங்களுக்கு, விவசாயம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏக்கர் கணக்குல வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த செட்டப் வந்து பயன் தராது. ஒரு மாங்கன்னு சின்ன இடத்துக்குள்ள ஒரு கிணறு இருக்கு, நான் மாங்கன்னு வைக்க போறேன், ஒரு சொட்டு நீர் பாசனம் மூலம் ஒரு மிளகாவோ வெண்டையோ ஏதாச்சும் ஒரு வாழையோ ஏதாச்சும் ஒரு விவசாயம் சின்ன இடத்துக்குள்ள நான் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் இந்த செட்டப் மோட்டார் வந்து பயன்படும். நீங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து மொத்தமா எல்லா செட்டப்புக்கும் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னா அது கிடையாது. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ எல்லாமே பட்ஜெட் ரீதியா ஒரு சின்ன அமௌண்ட்ல பண்ணக்கூடிய வீடியோக்கள் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். பெரிய பட்ஜெட்ல உள்ள வீடியோக்கள் எதுவுமே நம்ம போடல. சின்ன அமௌண்ட்ல நம்மளால முடிஞ்சது இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ல நம்ம பண்ணக்கூடிய செட்டப் மட்டும்தான் நம்ம வீடியோல வந்து சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த செட்டப்ல பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பேனல், இந்த மோட்டர், இது மட்டும்தான் மெயினான இது. உங்களுக்கு பேட்டரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பேட்டரியை வச்சு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு தோப்பு இருக்கு, அந்த தோப்புல வந்து ஒரு செட்டு ஒன்று இருக்கு, ஒரு செட் ரூம் இருக்கு, அந்த செட் ரூமுக்கு லைட்டு எனக்கு தேவை அப்படின்னா நீங்க அடிஷனலா இந்த செட்டப் கூட ஒரு சேஞ்சர் சுவிட்ச் போட்டு ஒரு 40 AH பேட்டரி வச்சு ஒரு லைட் போட்டுக்கலாம். ஒரு டிஷ் லைட் எதுவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஞ்சர் சுவிட்சை மாத்தினீங்கன்னா மோட்டர் வரும், ஆப்போசிட் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டு ஆன் ஆகும். இந்த மாதிரி நீங்க செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், இது வந்து BLDC மோட்டர் கிடையாது, ஒரு நார்மல் மோட்டர் தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இது ஆஃப் ஆகணும். BLDC மோட்டர்னா உங்களுக்கு ரேட்டு கூட இது வந்து 6500 மட்டும் தான். BLDC மோட்டர் 15000க்கு மேல வரும். அதே மாதிரி 400 வாட்ஸ் பேனல், இந்த ரெண்டு தான் நமக்கு இந்த செட்டப்ல மெயினான ஒண்ணு.
ஓரளவு பயனுள்ள தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க விவசாயத்துக்கு இந்த மோட்டரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி நம்ம இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஆதரவு தாங்க. நம்ம சேனல்ல உள்ள வீடியோக்கு எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, அதாச்சும் இந்த மாதிரி உள்ள செட்டப் எனக்கு தேவை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.